ஜூஸ் குடி கபிலா. ஏய், நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ கேக்கலனாலும் உன் வயிறு இப்போ எப்படி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அணைக்கிறதுக்கு தான் நானே உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். இந்தா குடி. என்னடி நக்கலா? ஏய், இந்த வேலை எல்லாம் வேணாம். மரியாதையா முன்னாடி நிக்காம போயிடு சொல்லிட்டேன். நான் ஏன் கபிலா நக்கல் பண்ண போறேன்? ஓ அளவுக்கெல்லாம் எனக்கு நக்கல்லாம் பண்ண வருமா? இதோ இங்க நின்னுதானே நீ என்னெல்லாம் பேசுன உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் என்னைக்குமே அதை மறக்க மாட்டேன். என்ன சொன்ன? நாங்க இந்த வீட்டை விட்டு போனாலும் நீ எங்களை விட மாட்டியா? நீ என்னடா எங்களை விடுறது? நாங்க உன்னை விட்டாதானே? அதான் இங்கிருந்து போன அடுத்த நாளே வந்துட்டோம்ல. எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ போட்ட எஃபோர்ட் அவ்வளவுதான் வர்த்து. உண்மையோட வேல்யூ என்னன்னு பார்த்தல்ல. அண்ணி மேல நாங்க வச்சிருக்கிற உண்மையான அன்பு, அவங்க எங்க மேல வச்சிருக்கிற உண்மையான நம்பிக்கை, இதுதான் நிரந்தரம். இதை யாராலையும் மாத்த முடியாது. இதே வாயால சிவாவுக்கும் உன் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தங்கிற உண்மையும் கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ உன் மனசுல நிறைய கேள்வி ஓடிட்டு இருக்கோம்ல. ஐநோ, நேரம் வரும்போது அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா பதில் தெரியும். கவலைப்படாத. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் உளறேனா? உன் முகத்துல வர வேர்வையிலேயே தெரியுது நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு. ஏன் இப்படி கேவலமா சமாளிக்க பாக்குற? ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அப்புறம் ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், அதான் நல்லது. என்னடி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற திமிர்ல தானே இப்படி சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்க? எப்படி என் அக்காவால இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அதே அக்காவே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்து வாங்க நான் துரத்த வைப்பேன். அப்படியா? இப்போ நான் சொல்றத கேட்டுக்கோ. எந்த அக்காவோட பாதுகாப்புல நீ பண்ற தப்பெல்லாம் வெளியே தெரியாம உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியோ அதே அக்கா முன்னாடி உன் முகத்தெரிய கிழிச்சு நீ எவ்வளவு கேவலமானவன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிப்பேன். சிவா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அக்கா கூப்பிட்டாங்கன்னு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிறவங்க முகத்தெல்லாம் கவனிச்சியா? நாம மறுபடியும் வந்தது இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ வேண்டாத விருந்தாளிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அவங்க என்ன முழு மனசோட நாம இங்க வர்றதுக்கா சம்மதிச்சாங்க? அண்ணி அப்படி ஒரு கண்டிஷன் போட்டதாலதான் ஓகேவே சொன்னாங்க. அவங்களால அண்ணி இந்த வீட்ல இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. சோ வேற வழி இல்லாம நாமளும் இங்க வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அவங்க நம்மள அப்படி பாக்குறது என்ன புதுசா? விடுங்க சிவா. இதுக்கு முன்னாடி நாம இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதனால நாமளும் அவங்கள சரிக்கு சரி ஃபேஸ் பண்ணி சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்களுக்குலாம் என்ன பத்தின எண்ணமே வேற மாதிரி இருக்கும். என்னதான் அக்கா எல்லாரையும் வார்ன் பண்ணியிருந்தாலும், அதனால யாரும் நம்மள சீண்டாம இருந்தாலும் கூட எனக்கு அவங்க முகத்தெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்காயிலே. நாம அக்காவுக்காகவும் பார்க்கணும். அக்கா நமக்காக அவங்க எல்லாரையும் எதிர்த்து நின்னு இப்ப மறுபடியும் நம்மள இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்புதான். அவங்கள நாம எதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது ஐலே. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி அண்ணி நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தால தான் நம்மள மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா அவங்க அப்படி பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அண்ணி நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தீங்கல்ல. அவங்களுக்கு நாம சொல்றது உண்மையா இல்ல உங்க அப்பா சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா துன்பமும் ஒன்னா வருது. இவன் என்னத்த குண்ட போட போறானோ?
ஹலோ. கபிலா, நீ இம்மிடியா ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? உனக்கு இப்ப நான் ஒரு போட்டோ அனுப்புறேன். ஆ, பாத்தியா? அகிலா ஆண்டியோட போட்டோ. ஹலோ கபிலா. ஹலோ, இவங்க அகிலா ஆண்டி எங்களுக்கு வேண்டியவங்க தான். ஆண்டி ஆண்டி. டேய், நாளைக்கு நீ இந்த ஆண்டியை தான் கொல்ல போறேன். வாட்? என்ன, நான் மர்டர் பண்ணணுமா? என்ன நானா? அதுவும் இவங்களையா? என்ன வருமா, விளையாடுறியா? ஏதோ ஒரு பொருளை பார்சல் வாங்கிட்டு வான்னு சொல்ற மாதிரி நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி கொலை பண்ண சொல்ற. வருமா, நான் தப்பு பண்றவன் தான். ஆனா இந்த கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. அன்னைக்கு ஸ்கூல்ல பாம் வைக்க சொன்னப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே ஒத்துக்கிட்டேனே. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது வருமா. டேய், நிறுத்துறா. நான் ஒட்டா பேசிட்டே போறேன். நான் உங்ககிட்ட சஜஷன்லாம் கேட்கல. இதை செஞ்சு முடின்னு ஆர்டர் போடுறேன். அந்த அகிலாண்டேஸ்வரிய கொன்னு அந்த பழிய கபிலன் மேல போட போறேன். எஸ், தட்ஸ் மை பிளான். இந்திராணியோட அப்பாவை கொன்னது அகிலாண்டேஸ்வரி தான். தான் பெரியப்பாவை கொன்னவளை பழி வாங்குறதுக்காக கபிலன் தான் அவளை கொண்டுட்டான ஒரு கதையை கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண போறேன். எஸ் எஸ். இப்ப புரியுதா நான் ஏன் கபிலனை கொலை பண்ண சொன்னேன்ட்டு? அவன்தான் என்னுடைய பலியாடு. உங்க மைண்ட்ல இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. சூப்பர்ண்ணே. I will make this happen. என்ன காளி? அண்ணா, இந்திரா இன்னும் வரலையா? அண்ணா இன்னும் வரலண்ணா. கபிலன் எங்க? அவரு ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு மாமா. வந்துருவாரு. என்ன சித்தப்பா, நாம கிளம்பலாமா? கபிலன் இன்னும் வரல இந்திரா. ரெடி ஆயிட்டு வந்த உடனே போலாம். ஐலி, இந்த நெக்லஸ் எடுத்து போட்டுக்கோ.